ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம். 2 வீடியோவை டவுன்லோடு போட முடியல. அதனால் ஒரு வீடியோவை 2 வீடியோவை போட முடியல. இப்போ இது தனி வீடியோவை போடுறேன். அதோட தொடர் தான் இதை டச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கனகாமரம் எப்படி வளர்க்குறதுன்றதெல்லாம் நான் ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்கள். தோட்டம்லாம் க்ளீனாக நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் போடுறேன். உங்களுக்கு என்னோடய தோட்டம் ஃபுல்லாக ஒரு வீடியோ போடுறேன்றேன். ஆனால் போட முடியல. போடுறேன் நான். இவ்வளோ இருக்குது, இன்னும் இருக்குது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அறுத்துட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இருந்து சுத்தமாக பறிச்சுட்டேன். வேறு இடத்துல காட்டுறேன் பாருங்கள். மாடி மேலே தான் இதுவும். எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். இது ஒரு இடத்துல. இப்படியே ஒரு மாடலாக பறிக்கிறேன் நான் பூவை. எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க. நீங்களும் இது மாதிரி செடி நடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாடி தோட்டம் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் அனுபவித்து சொல்கிறேன். நான் கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு. மாடியில் நம்ம எது ஒன்றா வளர்த்து சூப்பராக நம்ம வீட்டுக்கு நம்ம தேவையானது எடுத்துக்கலாம். அதுவும் ஆர்கானிக்காக எடுத்துக்கலாம். எந்த உரமும் போடாமல். இதுக்கு எல்லாம் நம்ம அரிசி கழுவுன தண்ணி, நான் உரத்தை மட்டும்தான் உங்கள்கிட்ட சரியாக காட்டல. இது போடணும் அது போடணுன்ட்டு. அது போடுறதுக்கு டைம் இல்லாமல் நான் எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டுட்டு போயிடுறேன். அதனால தான் என் செடி நல்லா வந்துட்டுருக்கு. உரம் இல்லைன்னா செடி இவ்வளோ இந்த அளவுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். உரம் போடுறதுனால தான் வருது. இவ்வளோ பூவும் வராது. எவ்வளோ பூ கொட்டி கிடக்குது பாருங்கள். அவ்வளோதான், பறிச்சுட்டு வந்த இடத்துல. இவ்வளோ பூ இருக்குது பாருங்க. 7 days ரோஸ் 3 இருக்குது. 9 அரும்பு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ 1 மலர்ந்துட்டுருக்கு. இது எல்லாம் சண்டே அறுவடை போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய், அவரைக்காய் எல்லாம் சண்டே அறுவடை போடுறேன். நீங்கள் அப்போ பாருங்கள். அறுவடை முடிஞ்சாலும் வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த வாரம் நான் உங்களுக்கு போடுற வீடியோ, அறுவடை வீடியோ தவறாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பன்னீர் ரோஸ் ஒரே நாளைக்கு தான் பூக்கும். அப்படியே போயிடும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்துடும் எல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் ஒரு நாளைக்கு நல்லா அழகாக வச்சுக்கலாம். அழகாக மல்லி பூத்துருக்கு. என்ன வாசம் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 பூ தான் பூத்துருக்கு. இதெல்லாம் வந்துட்டுருக்கு. ப்ரூனிங் பண்ணிட்டேன். மொத்தமே கட் பண்ணி விட்டுட்டேன். அந்த எல்லாமே வந்துட்டுருக்கு பாருங்கள், தளிர் விட்டு. கடலை செடி செம்மையாக வருது. தக்காளியும் நல்லா வருது பாருங்கள். முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். கனகாமரம் அறுவடை. 2 மல்லி இருந்தது, அதை அறுத்துக்கினேன். கனகாமரம் நிறைய வந்தது. மீதி எல்லாம் இருக்குது. அந்த அறுவடையெல்லாம் சண்டே தான் போடணும். சண்டே நீங்கள் அறுவடை வீடியோவை தவறாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா அறுவடையும் சண்டே. இது மட்டும் தாங்காது, அது வரைக்கும் கொட்டிடும். இன்னொரு முறையும் அறுவடைக்கு வரும். அந்த அறுவடை இருந்தால் போடுறேன். அது அவ்வளோ சீக்கிரம் அறுக்க முடியாதுன்றதுனால நான் இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அறுத்து போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் பாருங்கள் என்ன சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே விதைக்கே விட்டுட்டேன், நான் கட் பண்ணவே இல்லை. இவ்வளோ வெண்டைக்காய் வந்திருக்குங்க. நீங்களும் இது போல் செடி நட்டு காய் பூ எல்லாமே ஆர்கானிக்காக வளர்த்து சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.